உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வாக்கிற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் இல்லாத மனிதனால் எதையும் முழுமையாக சாதிப்பது கடினம் என்பதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைய அவசர உலகத்திலும் பலர் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். வயதானோர் நடைபயிற்சியிலும் இளைஞர்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்று உடலை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்கின்றனர். பயிற்சி பெறும் இளைஞர்களின் கடும் முயற்சிதான் கட்டுமஸ்தான உடல். கட்டுக்கோப்பான உடல் அமைப்புகளை பெற்றவர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்த விரும்புகின்றனர். அதனால் உருவானதுதான் ஆணழகன் போட்டிகள். வெறும் கட்டுடலால் மட்டும் போட்டிகளில் வெற்றி பெற முடியாது. கழுத்து முதல் கால் வரை உள்ள உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தன்மைப்படுத்தி காட்டி இளைஞர்கள் தங்களை ஒரு ஆண் அழகனாக அடையாளம் காட்டிக் கொள்கின்றனர். ஆணலங்களுக்கு என்னென்னா ப்ரொஃபஷனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாடி பில்டிங்கில் ஒரு அதில் பாட்டம் டு அப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் பாடியில் இருக்கிற மசிலை நம்ம ப்ரொஃபஷனாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபஷனாலிட்டி பாடி பில்டரு அந்த பாடி பில்டிங் போசிங் பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனாலிட்டி இருந்தால் தான் அந்த பாடி பில்டர் எலிஜிபிளாக இருப்பாங்க. பிறர் பார்த்து வியக்கும் வகையில் ஆரோக்கியமான உடல் அழகை பெறும் ஒரே சிந்தனையில் விடாமுயற்சியும் தீய பழக்கங்கள் இல்லாமலும் இருப்பவரை வெற்றி பெற்று சாதனை படைக்கின்றார். ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும், கொஞ்சம் டயட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், எந்த கெட்ட பழக்கம்லாம் ஒழுங்காக எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணால் நல்லாயிருக்கும். அவற்றில் சுவாரஸ்யமானது என்னவென்றால் 60 வயது முதியவரும் இப்போட்டியில் பங்கேற்று தனது உடல் கட்டமைப்பை காட்டியதுதான் ஹைலைட். எனக்கு 65 வயசு ஆகுது. நான் 16 வயசுல செய்கிறேன். இன்னைக்கு 65 வயசில் இன்னும் செய்கிறேன். இந்த பாடி பில்டிங் யார் வேணுமே செய்யலாம். இது வயசாகணும் விடக்கூடாது. வயசு முக்கியம் கிடையாது, ஆர்வம் தான் முக்கியம். எல்லாமே செய்யலாம். உணவு கட்டுப்பாட்டில் துவங்கி இவர்கள் எடுக்கும் கடுமையான பயிற்சிக்கு சமூகத்தில் கிடைக்கும் அந்தஸ்துதான் ஆணழகன் பட்டம். சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்த மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான கட்டுமஸ்தான உடல் அழகு கொண்ட இளைஞர்களை பார்த்தபோதுதான் உண்மையில் உடற்பயிற்சி எவ்வளவு கடினமானது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தொடர்ந்து 3 முறையா பெருமாள் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட், ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ். நம்மால் கட்டுடல் பெற முடியாவிட்டாலும் உடலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமாக வாழலாமே.